மேத்தமேட்டிக்ஸ்ல மீன் டீவியேஷன் அபௌட் மீடியன். நம்ம கொடுத்திருக்கிற டேட்டா வந்து ஒரு கண்டினியூஸ் டேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த கண்டினியூஸ் டேட்டாக்கு நம்ம மீன் டீவியேஷன் கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மீன் டீவியேஷனுக்கான ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போறோம். நான் இங்க கார்னர்ல இதோட ஃபார்முலா எழுதுறேன். மீன் டீவியேஷனுக்கான ஃபார்முலா மீன் டீவியேஷன் அபௌட் மீடியன். நமக்கு क्वेश्चनல எது கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். கொடுக்கலனா நமக்கு மீன் ஆர் மீடியன் எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா சமேஷன் f into x minus இங்க m னு எழுதிக்கலாம். நான் வந்து கன்வீனியன்ட்காக மீடியன் எழுதிட்டேன். மீடியன் டிவைடட் பை சமேஷன் f. இப்போ இந்த மீடியன் ஒன்னு எழுதிக்கிறோம்ல, இது வந்து நமக்கு தெரியாது. இப்போ மீடியன் கண்டினியூஸ் கிளாஸ் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். மீடியன் கண்டினியூஸ் கிளாஸ்ல நமக்கு ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ்க்கான ஃபார்முலா n + 1/2 டேர்ம். இது எங்க இருக்கோ அந்த டேர்ம். அடுத்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? மீடியனுக்கு போவோம். மீடியனோட ஃபார்முலா l + n/2 - m divided by f into c. ஸோ இது ஒரு லைனா ஃபர்ஸ்ட் x மைனஸ் மீடியன் எழுதிட்டேன். எனக்கு மீடியன் தெரியணும்னா மீடியன் கிளாஸ் தெரியணும். அந்த மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சோன்னே நான் மீடியன் ஃபார்முலா கொண்டு வருவேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் மேலே மீன் டீவியேஷனுக்கு போக முடியும். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை முதல்ல ஆர்டர்ல எழுதிக்கலாம். அதுவே நமக்கு ஆர்டர்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைஸ். சைஸ்க்கான வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 ல இருந்து 8, 8 to 12, 12 to 16, 4 கேப்ல இருக்கு. 20 ல இருந்து 24, 24 ல இருந்து 28, 28 ல இருந்து 32, 32 ல இருந்து 36, 36 ல இருந்து 40. இது நம்மளோட கொடுத்திருக்கிற கிளாஸ் இன்டர்வல். அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்தாச்சு. ஃப்ரீக்வன்சி என்னன்னு கொடுத்திருக்காங்க? 6, 10, 5, 10, 18, 20, 30, 15, 12, 10, 6, 3. இப்போ எனக்கு மீடியன் அப்படின்னாலே என்ன தெரியணும்? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தெரியணும். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது ஆட். அதனால அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. 6, 16, 16 18ஓட ஆட் பண்ணும்போது 34, 34ஓட 30 ஆட் பண்ணும்போது 64, 64ஓட 15 ஆட் பண்ணும்போது 79, 79ஓட 12 ஆட் பண்ணும்போது 91, 91ஓட 10 ஆட் பண்ணும்போது 101, 6 ஆட் பண்ணும்போது 107, லாஸ்ட்ல 110. இப்போ நம்ம அடிஷன்லாம் முடிச்சாச்சு. இது நான் இதை டோட்டல் பண்ணாலே எனக்கு 110 தான் வரும். இப்போ இந்த 110ன்றது கேபிட்டல் என்னோட வேல்யூ. ஃபார்முலால மீடியன் கிளாஸ்ல இருக்கா? இந்த மீடியன் கிளாஸோட ஃபார்முலா நான் n + 1/2 டேர்ம் இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ மீடியன் கிளாஸ் equal to n + 1. என்னன்றது 110, 110 by + 1 divided by 2. இது n/2 னு எடுத்துக்கலாம். n/2 n + 1/2 எப்படி எந்த ஃபார்முலா எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் ஒண்ணுதான். 55.5. இந்த இடத்துல தான் என்னோட மீடியன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். 55.5ன்றது somewhere between 34 and 64. அப்ப நான் என்ன சொல்றேன்? இதோட ஹையஸ்ட் வேல்யூ தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 64 இருக்கிற இடத்த நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க தான் என்னோட மீடியன் கிளாஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இது பக்கத்துல எழுதிக்கலாம். இல்ல நம்ம டேபிள் வந்து
இன்னொரு காலம் f into x minus 18.8. இந்த f ஐயும் இந்த காலம்ல இருக்கிற வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 6 into 12.8 இதோட வேல்யூ 76.8, 88.0, 86.4, 24.0. மல்டிப்ளை பண்ணிட்டே வாங்க. 48.0, 86.4, 112.0, 91.2, 57.6. இதோட டோட்டல் தான் எனக்கு வேணும். இது 670.4. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் நான் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். மீன் டீவியேஷன் இல்ல md கூட எழுதலாம். மீன் டீவியேஷன் ஈக்குவல் டு சம்மேஷன் f into x minus median divided by summation f. So 670.4 divided by summation f ன்றது 110. இதை டிவைட் பண்ணா எனக்கு 6.09 இந்த வேல்யூ கிடைக்கும். 094 போகுது. So 6.09 இதுதான் என்னோட மீன் டீவியேஷன் அபோவ் மீடியன். இது ஒரு கிளாஸ் லிமிட்கான ப்ராப்ளம். Compute the standard deviation. Statisticsல standard deviation ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல standard deviation and coefficient of variation கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்திருக்கிறது என்ன டேட்டா அப்படின்னு பாருங்க. கொடுத்திருக்கிற டேட்டா வந்து இண்டிவிஜுவல் டேட்டா. ஃப்ரீக்வன்சி இல்லாம இண்டிவிஜுவல் டேட்டாக்கு இந்த இண்டிவிஜுவல் டேட்டா இருந்ததுன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து சிக்மா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து FD அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிக்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation of x square divided by n. small n ன்றது number of data minus summation x by n whole square. இது வந்து ஒவ்வொரு புக்கையும் ஒவ்வொரு மெத்தட் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. summation x by n ன்றது சில இடத்துல வந்து x bar கூட எடுத்துப்பாங்க. அதோட மீனிங் வந்து x bar தான். நம்ம வந்து ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம். இந்த ஃபார்முலாவை தான் இண்டிவிஜுவல் டேட்டாக்கு யூஸ் பண்ண போறோம். ஃப்ரீக்வன்சி இல்லாம ரூட் ஆஃப் summation of x square by n minus summation x by n whole square. இப்போ நம்ம கொடுத்திருக்கிற டேட்டா தான் x. x டேட்டாக்கு எனக்கு என்னென்ன வேணும்னு பாருங்க. இந்த டேபிளுக்கு எனக்கு என்னென்ன வேணும்? x square வேணும். ஃபார்முலா பாருங்க, x square வேணும், வேற x வேணும். வேற x என்ன பண்ண போறோம்னா வெர்டிகலா எழுத போறோம். நம்மளோட x வேல்யூ வந்து 1, 5, 4, 2, 3, 8, 6, 2, 8. இது நம்மளோட x வேல்யூ. அண்ட் x ஸ்கொயர் வேல்யூ எனக்கு ஃபார்முலாக்கு வேணும். ஸோ 1 நான் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 25, 16, 4, 9, 64, 36, 4 and 64. இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே எனக்கு டோட்டல் வேணும். இந்த ரெண்டு டோட்டலையும் கொண்டு போய் அங்கே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ x டோட்டல் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 39. x ஸ்கொயர் டோட்டல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 223. நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது சிக்மா ஈக்குவல் டு root of summation x square by n minus summation x by n whole square. இந்த summation ன்றது x square எல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் சொல்லுங்க. அதான் அதோட மீனிங். x square டோட்டல் பண்ணதோட மீனிங் 223. கீழே number of data வந்து 9 minus இது summation x. x எல்லாம் ஆட் பண்ணி எழுதணும். x எல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 39 divided by 9. டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 223 by 9 ன்றது 24.78 minus 39 by 9 whole square பண்ணா டிவைட் பண்ணிட்டு whole square பண்ணா 18.78. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்னா ரூட் ஆஃப் 6. ரூட் ஆஃப் 6 வேல்யூ சிக்மா ஈக்குவல் டு 2.45. இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். பட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். coefficient of variation formula PV எழுதலாம். PV equal to sigma by x bar into 100. இல்ல sigmaன்றது standard deviation. தெரியறதுக்காக பேஜ் எழுதலாம். sigmaன்றது standard deviation ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். x barன்றது mean. இது mean கண்டுபிடிச்சாதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். meanக்கான individual data formula summation x divided by n. summation x ன்றது 39 by 9. 39 by
Okay, நம்மளோட x value 9, 27, 18, 54, 45, 72, 36, 63 and 81. X square இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயரோட வேல்யூ 81, 729, 324, 54 ஸ்கொயர் பண்ணும்போது 2916, 45 பண்ணும்போது 2025, 5184, 1296, 63 ஸ்கொயர் பண்ணும்போது 3969, இது 6561. இப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியாச்சு. நம்பர் பெரியதா இருக்கிறதுனால தான் அசியூம்டு மீன் யூஸ் பண்ணி அதை சின்னதா மாத்திருக்கோம். பட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு சின்னதா மாத்தணும்னு அவசியம் இல்லை. இப்படியே கூட ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் 23085. இந்த டோட்டல் வந்து நமக்கு 405. இப்போ ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் சம்மேஷன் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஓட வேல்யூ வந்து 2 எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க 23085 பை நம்பர் ஆஃப் டேட்டா 9 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் ஓட வேல்யூ 405 பை 9 ஹோல் ஸ்கொயர். இதை டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2565. செகண்ட்ல டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணா 2025. ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 540. ரூட் 540க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா சிக்மாவோட வேல்யூ 23.24. நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிருக்கேன். 238 அப்படி போயிட்டே இருக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி 24 அப்படின்னு எழுதிருக்கேன். இது வந்து சிக்மாவோட வேல்யூ. இது வெறும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டதுனால இதோட ஸ்டாப் பண்றோம். ஒருவேளை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டா நம்ம பிவியும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நம்ம அசியூம்டு மீன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அசியூம்டு மீன்ல போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். பட் நம்ம எல்லா வீடியோ ஃபுல்லாவே இண்டிவிஜுவல் டேட்டாக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம். Statisticsல இப்போ நம்ம பார்க்க போற question, from the following data find out which product is stable in prices. So எந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா நமக்கு எந்த மெத்தட் அதெல்லாம் ஒண்ணுமே இங்க கொடுக்கல. இந்த மாதிரி எது பெட்டர் அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலாவை எழுதுறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. இது வந்து நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா. இதுல எந்த சிவி வந்து ஹையஸ்டா இருக்கோ அதுதான் ஸ்டேபிள் இன் பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இங்க பாருங்க ரெண்டு ப்ராடக்ட் இருக்கா. ரெண்டு ப்ராடக்ட் தான் நம்ம கம்பேர் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ் னு எடுத்துக்கோங்க. செகண்ட் ப்ராடக்ட் ஒய் னு எடுத்துக்கலாம். சோ நான் டேபிள் போடும்போது ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன். இங்க எனக்கு சிக்மாவும் வேணும் எக்ஸ் பாரும் வேணும் ஒவ்வொன்றுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ, அடுத்தது ஒய் வேல்யூ போடலாம். எக்ஸ் வேல்யூ வந்து 20, 22, 19, 23 and 16. இது எக்ஸ் வேல்யூ. இந்த கேப் விட்டு எழுதுறேன். அடுத்தது ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூக்கு 10, 20, 18, 12 and 15. இது ஒய் வேல்யூ. இப்போ நமக்கு ஃபார்முலா எழுதுனா நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சைடுல ஃபார்முலா எழுத ஆரம்பிச்சிடலாமா? சிக்மா வேணும், எக்ஸ் பாரும் வேணும். சிக்மாக்கான ஃபார்முலா ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒன்னு சிக்மா எக்ஸா ஒரு ஃபார்முலாவும், இன்னொன்னு சிக்மா ஒய். சிக்மா எக்ஸ் கிடைக்கிறது என்ன வேணும்? இது வேற எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி இல்லாத வேல்யூஸ் இது. ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். இதே சிக்மா ஒய் நான் என்ன பண்ணணும்? அது ஒய் எடுத்துக்கணும். சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் ஒய் பை என் ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் வேணும் அப்படின்றது அர்த்தம். இந்த டேபிள்ல எனக்கு என்னென்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னு சொன்னா இது. ஓகே, இது முடிச்சு நம்ம அடுத்தது போகலாம். எக்ஸ் ஸ்கொயர்ன்றதோட வேல்யூ 400, 22க்கு 484, 361, 521, 256. சம்மேஷன் எக்ஸோட டோட்டல் 100, இதோட டோட்டல் 2030. இதே மாதிரி ஒய் ஸ்கொயர் 100, 400, 18 ஸ்கொயர் பண்ணும்போது 324, இது 144, 225. இது ரெண்டுத்துக்கும் டோட்டல். இது டோட்டல் 75. இந்த பக்கத்துக்கான டோட்டல் நமக்கு 1193. இதெல்லாம் கொண்டு வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிடும். ஸோ ஃபார்முலா எழுதிருக்கோம். சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 2030 பை நம்பர் ஆஃப் டேட்டா மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ன்றது 100 பை 5 ஹோல் ஸ்கொயர். 2030
வேரியேஷன் கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ண போறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் x வேல்யூ. இங்க சிக்மா பை x பார். அப்ப x பார் கண்டுபிடிக்கணும். x பார் கண்டுபிடிச்சிட்டீங்க வரலாம். x பாரோட ஃபார்முலா summation x divided by number of data. Summation x 100 by 5 so equal to 20. அதே மாதிரி y பார் summation y divided by n. y வந்து 75 5 to 15. இதை யூஸ் பண்ணி CV கால்குலேட் பண்ண போறோம். So CV equal to CV for x 2.45 divided by x bar 20 into 100. So 2.45 by 20 into 100 என்றது 12.25. இது into 100 12.25%. இங்க வந்து எந்த இதோட பிரைஸ் வந்து ஸ்டேபிளா இருக்குன்னா இது CV என்றது இவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு. இங்க yக்கு அதே மாதிரி CV எடுங்க. 3.69 by y bar into 100. So into 100% வரும் 24.6. இப்போ எந்த பர்சன்டேஜ் நமக்கு அதிகமா இருக்கு? y ஓட பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு. அப்படின்னா ப்ராடக்ட் B தான் வந்து ஸ்டேபிள் இன் பிரைசஸ். சாரி, ப்ராடக்ட் A is more stable in prices. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எது கம்மியா இருக்கோ அதுதான் நமக்கு ஸ்டேபிள் இன் பிரைசஸ் சொன்னோம். ஸோ இங்க நமக்கு வந்து prices of product A, product A is CV of prices of product A is less than product B. Therefore, product A is more stable in prices. So, இந்த ரெண்டு டேட்டா